அவங்களுக்கு. அப்ப தன்னுடைய வாழ்க்கை முறையை அவர் என்ன செய்யறாரு, அவ்வளவு ஒரு திருஷ்டாந்தமாக அங்க சொல்லுகிறார். அதுதான் தீர்வுன்றார். இப்ப நம்முடைய சபையில இருக்கட்டும், நம்முடைய குரூப்லயும் இருக்கட்டும், பிரிவினைகள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், பேதங்களுக்கெல்லாம் காரணம் அத தீர்க்கிற தீர்வு யார் கையில இருக்குன்னா, என்னுடைய கையிலே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய நடக்கையிலே இருக்கிறது. நான் வாழ்கிற விதத்தை காட்டுவதிலே இருக்கிறது. என்னை குறித்து மற்றொருவன் சொல்லுகிற சாட்சியிலே இருக்கிறதுன்னு ரொம்ப அழகாக சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து 2வதுல நம்ம பார்க்கும்போது அங்க வந்து இம்மாரலிட்டி என்னது, ஒழுக்க கேடுகள் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் விபச்சாரத்தை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. தவறான ஒரு காரியம். அதை நான் என்ன செய்கிறேன், அவங்கள நான் சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா 5:13 சொல்றாரு, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். நமக்கு பர்டிகுலரா தெரியுது, இவங்க வந்து தப்பு செய்யறாங்க, இப்படிப்பட்ட பாவத்துல அவங்க தப்பா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர்களை நாம் விட்டு விலகுவது, அதுதான் தீர்வு. வேற தீர்வே கிடையாது. உண்மையாவே நிஜமாவே அவங்க வந்து அப்படிப்பட்ட தப்புல இருக்கிறாங்கன்னு நம்ம அறிந்தோமானால் அவர்களை விட்டு நாம் விலகி விட வேண்டும், அவர்களை தள்ளி விட வேண்டும் அப்படின்றதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததா 3வது இருந்த அந்த குறை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர்கள் 6ஆம் அதிகாரம் 6-8ல நம்ம பார்த்தோம்னா, அநியாயம் செய்கிறீர்கள். அநியாயம் செய்கிறது அது ஒரு பாவமாக என்ன செய்கிறது, ஃப்ராடு, தவறான காரியங்களை செய்கிறது. ஒருவருக்கொருவர், அதுவும் யாரு, சகோதரர்களுக்குள்ளே அநியாயம் செய்கிற காரியத்தை அங்க என்ன செய்கிறார், அவர் ஒரு ப்ராப்ளமாக சொல்லுகிறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அதே இது 13லிருந்து 16 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் வேசித்தனம் வந்து ரொம்ப மோசமானது. அது உன்னுடைய சொந்த சரீரத்திற்கே செய்யக்கூடிய ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அதற்கு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் 19வது வசனத்துல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா. வேசித்தனமாகிய பாவத்தை குறித்து இங்க என்ன செய்கிறது சொல்லப்படுகிறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். 4வதா பார்க்கும்போது திருமணத்தை குறித்தும் தள்ளி விடுதலை குறித்தும், டைவர்ஸ குறித்து அங்க சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அதற்கு தீர்வு வந்து 7:39 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தனக்கு கர்த்தருக்குட்பட்டவனாய் இருக்கிற எவையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள அவன் விடுதலையாக இருக்கிறான். அவன் இந்த இதுல வந்து, மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறான். தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான். கர்த்தருக்குட்பட்டவனாக இருக்கிறான். அப்ப அந்த மேரேஜ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அத வந்து உதாசீனப்படுத்த கூடாது. அத வந்து உதாசீனப்படுத்தி இஷ்டம் போல என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. ஏன் நம்ம பலரை கூட்டி பலருக்கு முன்பாக எவ்வளோ அதுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணி ஒரு திருமணத்தை முடிக்கிறோம் இல்லையா? அது எவ்வளவு முக்கியமானதுன்னு செய்யறோம். ஆனா அத டைவர்ஸ்ன்னு வரும்போது பலரையும் கூட்டி அது என்னன்னு தீர்வு காணாமலே பண்ணிடுறாங்க. அப்ப அது எவ்வளவு ஒரு தவறான ஒரு காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இத வந்து இன்னொரு ஒரு நல்ல ஏஜ்டு, ரொம்ப வயசானவங்க நிறைய பேர் கூடுற ஒரு கூடுகையில நானு ஆவியானோட உதவியோடு கூட இந்த ப்ராப்ளம், இந்த ஒண்ணுக்கு ஒரு தீரம் அங்கேயும் எடுக்கிறேன். அதை நான் எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல இருந்த ஒரு அம்மா வந்து என்னை விட கொஞ்சம் கூடுதலா ஏஜா தான் இருப்பாங்க. எல்லாருமே 70க்கு மேல இருக்கிறவங்க தான். அதுல ஒரு அம்மா வந்துட்டு
ஒண்ணுமே எடாமதான் வருவாங்க. நான் நினைச்சிட்டேன் அவங்களுக்கு யாரோ இல்ல போல, இறந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் போன வாரத்துல அவங்க திடீர்னு என்னை இன்னொரு ஒரு சிக்கானவங்கள சந்திக்கிறதுக்கு போயிருந்தோம். அப்ப அவங்க கூப்பிட்டு என்கிட்ட, இந்த வாரம் நீங்க அந்த பேசுனது வந்து, நான் பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஆனா ஆவியானவர் அங்க என்ன செய்திருக்கிறார், அவங்களோடு கூட பேசி இருக்கிறார். நான் சாதாரணமா சொன்னேன். நம்ம எல்லாரும் முன்னாடியும் வச்சு நம்ம தாலி எல்லாம் மாட்டுறோம். ஆனா இஷ்டம் போல எனக்கு கழுத்து வலிக்குது, கழுத்து குத்துது அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, ஆணியில மாட்டி வச்சிடுறாங்க. அப்புறம் எங்கேயாவது வெளியே போகும்போது போட்டுக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானு இன்றைக்கு இருக்கிற நடைமுறையை கொஞ்சம் சொன்னேன். அது அவங்கள ரொம்ப ஆவியானவர் அவங்களோட பேசி இருக்கிறார். அப்ப அவங்க நகைய போட்டுட்டு வந்துட்டு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எனக்கு கணவர் இருந்தும் நான் உதாசீனமா நான் போடாம நானா கழட்டி வச்சிட்டேன். ஆனா இப்ப ஆண்டவர் என்னோட பேசினாருன்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட காட்டினேன். நம்ம சும்மா சாதாரணமா எடுக்கிறோம். ஆனா ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறார், இடைபடுகிறார். அவர் பேசுகிறவராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவங்க. நம்ம அந்த வாக்கியத்தை ஏன் சொன்னோம், எதுக்கு சொன்னோன்னே நமக்கே தெரியாது. ஆனா ஆவியானவர் ஒரு நபருக்காக அங்க என்ன செய்கிறார், பேசுகிறவராக இருக்கிறார். இங்க கொரிந்தியன் சபையில இப்படிப்பட்ட ப்ராப்ளம் நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்குதான் ப்ராப்ளம் நம்ம நினைச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இது அந்த காலத்திலேயே அந்த ப்ராப்ளம் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. இந்த புத்தகம் வந்து எழுதுனது வந்து கிபி 25ல எழுதுனதாக சொல்லப்படுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஒரு சிலர் 65ன்னு எழுதியிருக்கிறாங்க. அப்ப எழுதப்பட்ட அந்த ஒரு வாக்கியம், அந்த பவுல் மூலமாக கடவுள் பேசிய காரியங்கள் இன்றைக்கும் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுன்றத நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம். அப்ப இந்த வெறும் ப்ராப்ளமா நம்ம எப்பயும் பேசுறவங்களா இருக்க கூடாது. அந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் எங்க இருக்கு, அதுக்கு தீர்வு எங்க இருக்கு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கிய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, ஓகே. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு 4 ப்ராப்ளம் எடுத்திருக்கிறேன். மீதி ப்ராப்ளத்தை வந்து நான் அடுத்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன். இந்த நாள்ல கூட நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, கொரிந்து சபையில இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்ட இந்த புத்தகத்துல நம்ம நம்மளும் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகிக்கப்பட்டவங்க. நமக்குதான் இந்த புத்தகத்தை என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை 2:2ல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். யாரு சொல்றாரு, பவுல் சொல்றாரு. தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்க தீர்மானிங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படித்தான் எழுதியிருக்கணும் இல்லையா? நம்ம எப்பயுமே இன்னொருத்தர் ஆளுக்கு தான் பிரசங்கம் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு பிரசங்கம் பண்ண மாட்டோம். ஆனா இவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நான் என்ன தீர்மானித்திருந்தேன், இயேசுவையே நான் உங்களுக்கு சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அப்ப என்னுடைய மெசேஜ் யாரை குறித்து சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட வேண்டும். அதுவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டவர் என்று சொல்லப்பட வேண்டும். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் என்று சொல்லப்பட வேண்டும். இதுதான் செய்தி. இந்த செய்தியை தவிர வேற எந்த செய்தியையும் யாருக்கும் நாம் கடத்துவதற்கு நமக்கு நோ பெர்மிஷன் ஆண்டவர் கொடுக்கல. அப்படின்றத பவுல் என்ன செய்யறாரு, நான் தீர்மானித்திருந்தேன், அதை மட்டும் நீங்கள் அறிய வேண்டும் என்பது என்னுடைய தீர்மானம். இப்ப நாமும் யார்கிட்ட பேசினாலும் இயேசுவை குறித்து, அவர் சிலுவையில் அறையப்பட்டவர், உயிரோடு எழுந்தவர் என்பதை குறித்து சொல்லுவதற்கே நாம்
அறிந்த ஒன்றை மற்றவருக்கு சொல்லுவதற்கே நாம் என்ன செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதோட அதுல என்ன மெத்தட்ல சொல்லணும். மெசேஜ் சொல்றது ரைட்டு, அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, முறை இருக்கிறது. அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா 2:3 அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். எப்படி சொல்றாரு பாருங்க, நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் நான் இதை என்ன செய்தேன் சொல்லுகிறேன். சும்மா நான் ஏனோ தானோன்னு என்ன செய்யல, நான் உங்களுக்கு சொல்லல, நான் அதை சொல்ல மாட்டேன். அத நானு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு அதை சொல்ல வருகிறேன். இதுதான் ஒரு ஆண்டவருடைய மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லும் போது நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதை கடவுள் நம்மிடத்துல என்ன செய்கிறார், பேசுகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த பவுல் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, நான் பலவீனத்தோடும் நடுக்கத்தோடும் நான் உங்களிடத்துல என்ன செய்கிறேன், பேச வருகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றார். அப்ப இன்னும் அவருடைய யாருக்கு சொல்றாரு, இதுல 2:1-6 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது, மனுஷருடைய ஞானத்துல இருக்கக்கூடாது, தேவனுடைய பலத்துல நீங்க என்ன செய்யணும், உங்க விசுவாசம் நிற்க வேண்டும். அடுத்து, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் அவைகளை என்ன செய்ய வேண்டியிருக்கும், உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப மெத்தட் என்ன அப்படின்னா, உலக ஞானத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசுகிறவர்களா இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்துல எப்படி இதாகலாம், எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் பேசுறதேக்கே நேரத்தை நிறைய செலவழிக்காதபடிக்கு, தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை குறித்து நான் பேச வேண்டும் என்று, அதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் தீர்மானித்திருந்தேன் அப்படின்றத ரொம்ப அழகா இங்க சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அப்புறம் எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்லணும், எப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த கொரிந்து சபையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது 1:26-29 பாத்தீங்கன்னா, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகள் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். சோசியல் லைஃப்ல, சமுதாய லைஃப்ல நம்ம ரொம்ப வீக்கா இருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டவங்களா இருக்கலாம், பைத்தியமானவர்களாக நாம என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா அவர்களைத்தான் அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் அவங்க அவங்க எல்லாம் பார்க்காதபடிக்கு நம்மள எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பாஸ்ட் லைஃப் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தோம். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த நம்மை தேவன் என்ன செய்தார்,
தெரிந்து கொண்டார். ரொம்ப ஆச்சரியமா ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது சமுதாய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு வீக்கா, எவ்வளவு அற்பமா எண்ணப்பட்டவங்களா இருந்தவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். 1 கொரிந்தியர் 6:9-11 நீங்க பாத்தீங்கன்னா, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். 9ல வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், விதாசினரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்ப மாரல் லைஃப்லயும் ரொம்ப மோசமானவங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். இதை புத்தகத்தை எழுதிய பவுல் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்கி கொலை பண்ணணும்ட்டு லெட்டர் வாங்கிட்டு போன மனுஷன். அவரை என்ன பண்ணாரு? சேவான கல்லெறிஞ்சு கொல்லும் போது அவன் ட்ரெஸ்ஸ பாதுகாத்துட்டு அதுக்கு அடியில உக்காந்து இருந்த மனுஷனை தமஸ்கு வீதியில தேவன் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். எவ்வளோ ஒரு கிரேட் வேலைய கடவுள் நமக்காக செய்திருக்கிறார். இந்த இதுல நான் அந்த பாவம் எல்லாம் செஞ்சது இல்லைன்னு, ஆனா அவருடைய பார்வையில சில பாவங்கள்லாம் நாம என்ன செஞ்சிருக்கோம்? செய்யப்பட்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? கழுவி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நீதிமான மாற்றி இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்டவர்களே அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது ஆராதிக்க தெரியாதவர்கள். 1 கொரிந்தியர் 12, நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்றும் உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் யாரு? விக்கிரக ஆராதனை உள்ளவர்களாகவும் நீங்க என்ன செஞ்சீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தீங்க. ஆனா உங்களை நான் என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இங்க அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு 1 கொரிந்தியர் 6:11 அதனுடைய மேனர் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை கழுவி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரேட் ஒர்க்க நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம். இந்த 1 கொரிந்தியர் 2:9-10 பாத்தீங்கன்னா, எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்ப நமக்கென்று ஒரு பெரிய சொத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பரலோகத்தை நாம காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏன்னா இன்றைய இருக்கிற அந்த உலகத்துல இருக்கிற காரியம் தான் நமக்கு மண்டையிலே நிறைய இருக்கு இல்லையா? ஆனா நமக்கோ காணாதவர்கள், கேளாதவர்கள், அதை பற்றி யோசிக்காதவர்களாக இருந்தாலும் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தெரியப்படுத்தி இருக்கிறார். அதுல எதெல்லாம் தெரியப்படுத்தி இருக்கிறார்ன்னும் போது மத்தேயு 22:2 நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாண விருந்தை குறித்து அங்க சொல்லப்படுகிறத நம்ம பாக்குறோம். இதேதான் உங்களுக்கு ரெவலேஷன்லயும் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு விருந்தை என்ன செய்திருக்கிறார்?
ஆயத்தப்படுத்தி என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். இங்க என்னன்னா, ஒரு பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யத்திலே நமக்கு ஒரு கல்யாண விருந்து இருக்கிறது. நமக்கு ஒரு மணவாளன் அங்கே வீற்றிருக்கிறார், மணவாட்டியாக நாம் திருமணம் முடிப்பதற்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். குமாரனானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப இந்த இது எங்க சொல்லப்படுகிறதுனா, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 9-10 இந்த கர்த்தரை குறித்த காரியத்தை இதுல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி எபேசியர் 2:10 நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, நல்ல செயல்கள் நல்ல செயல்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். என்னன்னா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நமக்காக என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? முதலாவது நம்ம பார்த்தோம், பரலோக ராஜ்யத்தை, தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிற ஒரு கல்யாணத்தை அவர் என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அடுத்ததா பார்க்கும்போது, நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நமக்கென்று ஒரு முன்மாதிரியான நற்கிரியைகளை செய்துவிட்டு சென்று இருக்கிறார். இப்ப அவரை பின்பற்றுகிற பரிசுத்தவான்களாகிய, அவரால் கழுவப்பட்ட, அவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட, அவரால் நீதிமானாக்கப்பட்ட நாமும் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில நேரத்துல நற்கிரியைகள் செஞ்சுட்டே இருப்போம், நமக்கு நிறைய பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணுவோம், ஐயோ எனக்கு இந்த பாடே நமக்கு வேண்டாம்ப்பா, இனிமே நான்லாம் நல்லதே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா லேசா மைண்ட்ல நினைக்கும் போது ஆவியானவர் என்ன செய்வாருன்னா, அன்னைக்கு வாசிக்கிற பகுதியில நன்மை செய்ய படியுங்கள் அப்படின்னு வசனம் வரும். அப்படி இல்லைன்னா, நன்மை செய்கிறவனுக்கு தான் என்ன உண்டு, ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு வரும். அப்புறம் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொல்லி வசனம் வரும். இப்படி நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். அப்புறம் சண்டே கிளாஸ் போயிருக்கிறேன், நல்லா படுத்து தூங்கணும் அப்படின்னு நினைச்சு போனேன். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், போன வாரம்லாம் ரெஸ்டே சரியா கிடைக்கலன்னு. ஆனா சண்டே கிளாஸ்ல இருக்கும் போதே எனக்கு போன் வந்துருச்சு, ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அம்மா எனக்கு முடியலம்மா, என்னை எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்துமா, என்னால முடியலன்னு போன்ல அழுகுறாங்க. அப்புறம் சண்டே கிளாஸ் முடிஞ்சு அப்படியே போனவதான் 8 மணி நேரம் சிஎம்சில எமர்ஜென்சில இருந்துட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப இந்த பைபிள் ஸ்டடி இருக்கிறதுக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல நன்மை செய்ய படியுங்கள், ஏன்னா அதை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு. அது மாதிரி யோவான் 14:2-3 என்ன சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்ப நமக்கென்று ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இது நம்ம அடிக்கடி வாசித்த பகுதி. அதே மாதிரி ஒரு நகரத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அதுல என்னன்னா, எபிரேயர் 11:16 நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்களின் தேவன் என்று சொல்லப்படுவதற்கு அவர் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லைன்னா ஒரு அழகான வார்த்தையெல்லாம் ஆவியானவர் நமக்கென்று என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அதனால ஒரு ராஜ்யத்தையே நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
மத்தேயு 25:34 பாத்தீங்கன்னா, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இடத்தை மாத்திரமல்ல, ஒரு நகரத்தை மாத்திரமல்ல, ஒரு ராஜ்யத்தையே நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் இங்க சொல்லுகிறத நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம். இன்னும் கொஞ்சம் வேகமா நம்ம படிச்சோம்னா, இந்த கொரிந்து புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 9-3-4 வரைக்கும். நீங்களும் திரும்பவும் உட்கார்ந்து வீட்டுல வாசிங்க. இதுல பவுல் எழுதுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 3 விதமான மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒண்ணு நேச்சுரல் மேன், 2வது கார்னல் மேன், 3வது ஸ்பிரிச்சுவல் மேன். ஆனா ஆக்சுவலா நம்ம 2 குரூப்பா தான் பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், விசுவாசிகள், அவிசுவாசிகள், இப்படின்னு தான் நம்முடைய மூளைக்கு ஏற்றபடி நாம் பிரித்திருக்கிறோம். ஆனா பவுல் இந்த கொரிந்து புத்தகத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னா, 3 விதமான மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய ஆவியினால அதை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். அதுல ஒண்ணு நேச்சுரல் மேன், கார்னல் மேன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மேன். அப்ப நேச்சுரலா என்னன்னா, இயற்கையாகவே கடவுள் படைக்கப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவனாக என்ன செய்கிறான், இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இயற்கையாக மாத்திரம் அல்ல, அவன் சரீர பிரகாரமாக மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், சரீர மனிதன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது ஆன்மீக மனிதன். இப்ப நம்ம இந்த 3ஐயும் தியானிச்சுட்டு நான் யார் என்பதை நாம என்ன செய்ய போறோம், இவால்வேட் பண்ண போறோம். ஏன்னா எப்பயுமே நான் யாருன்னு நம்மளை ஆராய்ந்து பார்க்கல அப்படின்னா, வசனம் வசிக்கிறது, ஜெபம் பண்றது எல்லாமே பேசிக்கா தான் இருக்கும். நம்ம ஆழமா என்னையவே நான் ஆராய்ந்து பார்க்கல அப்படின்னா, நம்ம கடவுளுக்குள்ள காரியங்கள்ல எவ்வளவு ரீச் ஆயிருக்கிறோன்றத நம்ம என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இதுல நம்ம இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-3 வரைக்கும் 4 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இதுல சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. நேச்சுரல் மேன் எப்படி இருப்பாங்க, கார்னல் மேன் இயற்கை மனிதன், சரீர மனிதன், ஆன்மீக மனிதன் எப்படி இருப்பாங்க அப்படின்றத இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்துல அவர் ரொம்ப அழகா விளக்கி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த நேச்சுரல் மேன் என்ன அப்படின்னா 2:14 பாத்தீங்கன்னா, ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். இப்ப நான் எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு, நிறைய பேரு ஐயோ அவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்க அந்த விக்கிரகத்துக்கு போறாங்க, இதுக்கு போறாங்க, அதுக்கு போறாங்கன்னு மற்றவங்களையே சாப்பிட்டே இருக்கிறோம். நேச்சுரலாவே மனிதன் அப்படித்தான் இருக்கிறான். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. அப்ப ஜென்ம சுவாபமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் முதல்ல என்ன செய்ய மாட்டானா, ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். 2வது என்ன போட்டிருக்கு, அவனுக்கு அது பைத்தியமாக தோன்றும். அப்புறம் ஆவிக்கேற்ற பிரகாரமா ஆராய்ந்து நிதானிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனிதர்கள் இப்படிப்பட்டவர்களாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. என்னன்னா ஆவிக்குரிய காரியங்களை அவங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது.
அப்படின்னு இது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு உண்மை அறிக்கையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதே மாதிரி மனிதனுடைய விஷயங்களை மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு மாத்திரம் இல்ல, மனிதனுடைய ஞானத்தினால இந்த பைபிளை வேணா அவன் படிக்கலாம், ஆனா அதை அறிய முடியாது. தேவனுடைய ஆவியினால தேவனுடைய காரியங்கள் தான், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஆவியினாலதான் எழுதப்பட்டிருக்கு. அதான் அதனாலதான் வெளிப்படுத்தப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பகுத்தறிவு இல்லாதவர்களாக என்ன செய்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப அப்படின்னா என்ன, ஆவிக்குரிய மனிதனாக நாமே சில வேளைகள்ல அப்படி இருக்கிறோம். இப்ப நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்ன்றத நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. சும்மா மேலோட்டமா ஏதோ ஒரு நாமினல் கிறிஸ்டியன் மாதிரி வேதத்தை வாசிக்கிறது அப்படி நாம இருந்தோம்னா, இப்ப நாமும் இயற்கை மனிதர்களாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், இருக்க முடியும்ன்றத என்ன செய்யறோம் இங்க பாக்குறோம். அடுத்ததா நம்ம இயற்கை மனிதர் இன்னும் நம்ம கூடுதலா அறியணும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய மதிப்பீடு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, அந்த வார்த்தை அவனுக்கு எப்படி இருக்குன்னா, அவனுக்கு முட்டாள்தனமாக இருக்கிறது. அது அவனுக்கு என்னவாக தோன்றும், அவன் கடவுளுடைய வார்த்தையினுடைய காரியங்கள்ல அவனுக்கு என்னவாக தெரியும், பைத்தியமாக தோன்றும். நிறைய பரப்பர கிறிஸ்டியன் கூட நிறைய நேரம் நீங்க வேதத்தை உட்கார்ந்து வாசிச்சீங்கன்னா, நிறைய நேரம் என் நேரம் ஜபம் ஜபம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன ஏதாவது புத்தி பேதலிச்சுட்டா, எந்நேரம் வாசிக்கிற, எந்நேரமும் அதே நினப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதுதான் எனது நாமினல், ஒரு நேச்சுரல் மேனாக அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, 1 கொரிந்தியர் 1:18-23 வாசித்தீங்கன்னா, அங்க 18 என்ன சொல்லியிருக்குன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப இப்ப நம்ம 23 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கேயே அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ரொம்ப அதிகமா படிச்சவங்க அவங்க எல்லாம் இப்படிதான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நேச்சுரல் மேனா நான் இருக்கிறேன்னா, இல்ல ஸ்பிரிச்சுவல் மேனா இருக்கிறேனா அப்படின்றது ஆராய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க அவர் அப்படிதான் சொல்றாரு, கிரேக்கர்களுக்கு இந்த வேதம் எப்படியாக இருக்கிறது, பைத்தியமா இருக்கிறது. அவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கிறது, பைத்தியமா இருக்கிறது. இப்ப எனக்கு எப்படி இருக்கிறது, இப்ப எனக்கு ரட்சிக்கப்பட்ட எனக்கு அது இனிப்பாக என்ன செய்கிறது இருக்கிறதா, என்னால ஒரு நிறைய நேரம் என்னால வேதத்தை உட்கார்ந்து வாசிக்க முடிகிறதா. அப்ப சிலுவையில் அறையப்பட்டத அவர்கள் ஒரு வரலாற்று உண்மையாக ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா ஒரு நித்திய வாழ்க்கைக்கு அது நடத்தக்கூடியது என்பதை இயற்கை மனிதன் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அதுதான் நம்ம பேசுறோம் இல்லையா. இன்னைக்கு பைபிளை பத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பைபிள்ல இருக்கிற வசனங்களை சொல்ற நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடவுளை அவன் அறிந்திருக்கிறானா அப்படின்னா அங்க என்னது இல்லை என்பதுதான் அதனுடைய காரியம். அத பவுல் என்ன சொல்றாரு, அவர்களுக்கு என்ன இருக்கிறது, அழிவுதான். அவர்கள் என்ன செய்வார்கள், ஆன்மீக ரீதியிலே எப்படி இருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், சிக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் தேவை, அவங்களுக்கு ஹெல்ப் தேவை. அப்ப நான் பார்க்கிற மனிதன், இயற்கை மனிதனை நம்ம பார்க்கும்போது உடனே அவனுக்கு என்ன இங்க சொத்து இருக்கு, என்ன இது இருக்கு, அது இருக்கு, அப்படி போட்டு அவங்கள இவாலுவேட் பண்ணக்கூடாது. அவனுக்குள்ளாக சிலுவையின் உபதேசம் இருக்கிறதா,
சிலுவையின் உபதேசத்தை அவனால் அறிந்து கொள்ள முடிகிறதா, ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அப்படி இல்லைன்னா அவன் யாரு? சிக் மேன். அவன் ஆன்மீக ரீதியிலே அவன் இறந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அததான் எபேசியர் 2:1 பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்ப இயற்கை மனிதன் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாக இருக்கிறான், மரித்து கொண்டு இருக்கிறான், மரித்தவனாகவும் இருக்கிறான். அவன் பாவம் இன்னது என்று தெரியாம குடித்ததுனாலதான் இன்றைக்கு விஷமாகி ஏறக்குறைய 60 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போய்விட்டார்கள். கள்ளக்குறிச்சியில நடக்கிற ஒரு மரண ஓலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை தண்ணீரை போல என்ன செய்கிறார்கள், பருகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத அங்க சொல்றார். அப்ப இப்படிப்பட்ட இயற்கை மனிதன் அவனுக்கு நேச்சுரலாவே அவன் யாரு இல்லாம இருக்கிறான்னா, கடவுள் இல்லாமல் இருக்கிறான், நம்பிக்கை இல்லாதவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். அவன் ரொம்ப படிச்சிருப்பான், PhD படிச்சிருப்பான், டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப மத ரீதியா என்னென்னமோ பூஜைகள் செய்திருக்கலாம், எல்லாமே செஞ்சிருக்கலாம். ஆனா கடைசி அவன் உயிர் எங்கே போக போகிறது, நரகத்துக்கு போக போகிறது என்பதை தான் இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்துல அவர் கிரேக்கர்களை குறித்து, அவர் யூதர்களை குறித்து எழுதும் போது, பரிசுத்தவான்களே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, இயற்கை மனிதர்களை போல நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள், ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனாக நீங்கள் இருக்கக்கூடாது, பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அதனால அப்படி பேசுறாரு. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, ஜென்ம சுவாபத்துல இருக்கிறீங்க, அதனால ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பார்க்கும்போது சரீர மனிதன், கார்னல் மேன், இந்த 2:9-16 வரைக்கும் அவருங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, ஆவிக்குரியவன் 15 பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி முடிக்கிறார். இந்த 3:1-4 பாத்தீங்கன்னா இவங்க யாருன்னா சரீர மனிதன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நிறைய பேருக்கு எங்க சண்டே கிளாஸ்ல இருக்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, வேதம் வாசிங்கன்னு சொல்லுவேன் நான். இப்ப வேத பகுதியை எடுத்து அந்த அகராதியெல்லாம் மனப்பாடம் பண்ணாங்க VPSல, நல்லா அழகா ஒப்பிச்சாங்க. அப்ப வாசிங்கன்னே, ஆண்டி வாஸ்தா ஒண்ணுமே புரியல ஆண்டி, அப்படியே பிளாங்கா இருக்குது ஆண்டி அப்படி. இப்போ கொஞ்சம் பழக இப்ப என் கூட நீ ஃபர்ஸ்ட் என்னைய பழகும் போது என் பாஷை உனக்கு புரிஞ்சிருக்காது, நான் தமிழ் தான் பேசியிருப்பேன், புரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப நீ என்னுடைய பாஷை உனக்கு புரியுதுல்ல 5 வருஷம் பழகுன பிறகு. அது மாதிரி கடவுளுடைய வார்த்தைய வாசிக்க உனக்கு புரியணும்னு இப்ப சொல்றாங்க, ஆண்டி இப்ப கொஞ்சம் எங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆண்டி. இப்ப சொல்லுதுங்க அந்த பிள்ளைங்க, பெரிய படிப்பு படிச்சவங்களுக்கு கூட தமிழ் வாசிக்கவே தெரியல ஆண்டி, ஏன்னா அவங்களுக்கு இயேசுவ தெரியல அப்படி. அந்த அளவு அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. அது மாதிரிதான் அந்த பவுல் சொல்றாரு, உங்களை நான் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணுகிறேன். எனக்கு புரியல அப்படின்னா, நானு அவரோட பழகதான் அவர் எனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் கார்னல் மேன், சரீர மனிதன் எப்படி இருக்கிறான், அவன் குழந்தையாக இருக்கிறான், கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்கிறான், அவன் குழந்தையாக இருக்கிறான் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அது மாத்திரல்ல, அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, அடுத்ததா நம்ம பார்க்கும்போது இத அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா,
2 கொரிந்தியர் 5:17 நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு கிரியேச்சரா நம்ம என்ன செய்யணும், வரணும்ன்றதுதான் அவருடைய திட்டமாக என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப இங்க அவர் 1-4 சொல்லும்போது இன்னும் சொல்றாரு, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். உங்களுக்கு என்ன இல்ல, பலனே இல்ல. உங்களுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டி இருக்குதுன்னா, பாட்டில்ல பால் ஊத்தி என்ன செய்ய வேண்டியிருக்கு, உங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைங்க. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. இது ஒரு ப்ராப்ளம். பலன் இல்லை என்பது கூட ஒரு ப்ராப்ளம். அப்பதான் என்ன சொல்றாரு, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. இன்றைக்கு இதான் பிரச்சனையே இல்லையா. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ கார்னல் மேனா, ஒரு சரீர மனிதனாக இருப்பாய் என்றால் இன்னொருத்தவங்க ஒண்ணு சொன்னா அத ஆமா ஜாமி அப்படி போட்டுருவோம். இன்னொருத்தவங்க சொன்னா ஆமா ஜாமி போட்டுருவோம். அப்படி என்னது சொல்லுவாங்க இல்லையா, சிங்சாங் அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க கிண்டலுக்கு இல்லையா. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் உட்கார்ந்து சுயமாக யோசிக்க வேண்டும். இவர்கள் சொல்லுவது கரெக்டா, இவங்க சொல்றது ரைட்டா அப்படின்னு சொல்லி சுயமாக யோசித்து காரியங்களை என்ன செய்ய வேண்டும். அது எதை குறிக்குது அப்படின்னா, இம்மெச்சூரிட்டிய குறிக்குது. மெச்சூரிட்டிய, முதிர்ச்சியை குறிக்கவில்லை. முதிர்ச்சியின்மையே என்ன செய்கிறது, குறிக்கிறது. காரணம் என்னன்னா, உனக்கு என்ன இல்ல, கடவுளுடைய வார்த்தையில உனக்கு அதிகமான செரிமானம் பண்றதுக்கு சக்தி இல்லாம இருக்கிற. பால் செரிமானம் ஆகுறது ஈஸி. அப்ப கடினமான ஃபுட்ட நீ என்ன செய்யல, எடுப்பதற்கு உனக்கு என்ன இல்ல, பலன் இல்லாதவங்களா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, சின்ன ப்ராப்ளம் வந்தா கூட ஆட்டம் ஆடிடுறது, அதுல தடதடான்னு மாறிடுவாங்க, அப்படியே பதறிடுவாங்க. அதுல ஒரு பலனே இல்லாதவர்களாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அது எப்படின்னா, வேத வசனத்துல வேரூன்றி இருக்கிறவங்க அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. வேரூன்றி இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, பலனோட என்ன செய்வாங்க, இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அதே மாதிரி மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அங்க என்ன செய்யாது, இருக்காது சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அதே மாதிரி அவங்க எப்படி நடப்பாங்கன்னா, ரட்சிக்கப்படாதவர்களை போல அவர்கள் என்ன செய்வார்கள், வாழ்வார்கள். இப்ப கடவுளுடைய வார்த்தை ஆவியினாலும் வார்த்தையினாலும் அன்பினாலும் சொல்லப்படுகிறத அவங்க அறியாதவர்களாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அப்ப அதுதான் அவர் சொல்றாரு, பவுல் யார், அப்போலோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருக்கிற ஊழியக்காரர் தானே. அப்ப விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு அங்க என்ன செய்கிறார், அவர் சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அப்ப இப்ப நான் உங்களுக்கு இயற்கை மனிதனை குறித்து சொன்னேன். அடுத்தது சரீர பிரகாரமான மனிதன் யாருன்றத அவரு என்ன செய்யறாரு சொல்றாரு. ஸ்பிரிச்சுவலான மனிதன், ஆவிக்குரிய மனிதன், அது யாரு அப்படின்னு சொல்லும் போது 2:15 ரொம்ப அழகா போட்டிருக்க அந்த அதிக வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அவன் என்ன செய்கிறான், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான், நிதானிக்கிறான். அவனுடைய
ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன இருக்குன்னா அவனுடைய குணத்திலே இருக்கிறது. 3 காரியம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவனுடைய சரி ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய ஒண்ணே அவனுடைய குணத்தில் இருக்கிறது. இரண்டாவது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அறிவிலே இருக்கிறது. அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 3வது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவனுடைய அணுகுமுறையிலே இருக்கிறது. அணுகுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அணுகுமுறையிலே என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த ஆவிக்குரியவன் பரிசுத்த ஆவியானவரால் அவன் என்ன செய்யறான்? ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறான். அது மாத்திரல்ல, அவருடைய கண்ட்ரோல்ல என்ன செய்வான்? இருப்பான். இப்ப ஆவியிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். திருத்துவ தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப நம் ஆவியினாலே நாம் நிறையப்பட்டவர்களாக இருக்கணும். ஆவியினால் அங்க எபேசியர் 5:18-19 பாத்தீங்கன்னா, அவன் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனையாலும் ஞானப்பாட்டுல ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்துக்கு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாக தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதற்கு முன்னாடி நீங்க அதை வாசித்தீங்கன்னா, அவர்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இதென்று ஆவியினாலே நடத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனுடைய குணாதிசயம் பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல அவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ண மாட்டாங்க? துக்கப்படுத்த மாட்டாங்க. அப்ப ஆவியானவர் கோச்சுக்கு வரான்னு சொல்லி எப்பயும் அவங்களுடைய கவனம் எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துவதிலேயே கவனம் செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி யோவான் 16:14 பாத்தீங்கன்னா, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப அதே மாதிரி கலாத்தியர் 5:22-23 உங்களுக்கு தெரியும். ஆவியின் கனிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுடைய குணங்கள் எல்லாம் ஆவியின் கனிகளால நிறையப்பட்டவர்களாக இருப்பார். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவை அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. இப்ப கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் அவர்களிலே வெளிப்படுகிறதை மனிதன் காண்பான். நம்ம சொல்றதில்ல, அவர்களே நம்மை பார்த்து சொல்லுவார்கள். அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் தான் 9ம் சேர்ந்ததுதான் ஒரு கனி. ஒவ்வொரு கனியும் 9 கனி கிடையாது. அதனாலதான் அழகா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். அப்போ 9 குணங்களும் அடங்கியதுதான் நம்ம பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய குணங்கள், நம்முடைய அறிவு, நம்முடைய அணுகுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்துட்டு நான் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விட்டுட்டு நான் இத முடிக்கிறேன். அதுல 1 கொரிந்தியர் 1:10-17 நம்ம ஏற்கனவே இது நம்ம வாசித்துட்டோம். ஆனால் திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 10ல, சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேறொருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை.
இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவுமல்லாமல் இனி யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ரொம்ப ஜோடிச்சு அப்படியே இது பண்ணி அது பண்ணி சாதுரிய ஞானம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்னன்னா ரொம்ப அட்ராக்டிவா அப்படி நான் பிரசங்கிக்கிறதுக்கு நான் என்ன செய்யவில்லை, நான் சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினேன். என்ன அழகா வார்த்தைகளை ஆவியானவர் பவுல் மூலமா எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அப்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க என்ன செய்கிறோம் பாக்குறோம். அவனுடைய அணுகுமுறை இப்படியாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய சிந்தை உள்ளவனாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இயேசு ஆவிக்குரிய வரங்களை பெற்றவனாக நான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த நாள்ல கூட உங்களுக்கு நான் இந்த இரவு நேரத்துல ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். நம்ம ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆமா, ரட்சிக்கப்பட்டிருந்தோமானால் நாம் ஆன்மீகவாதியாக இருக்கிறோமா, ஸ்பிரிச்சுவல் மேனாக இருக்கிறோமா? 3 மனிதர்கள், இயற்கை மனிதன் எப்படி எல்லாம் இருக்கிறான், சரீர பிரகாரமான மனிதன் எப்படி இருக்கிறான், எப்பயும் மாம்ச சிந்தை உள்ளவனாக இருக்கிறான். அடுத்து ஸ்பிரிச்சுவல் மேன். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோமா? ஒண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, இல்ல ரட்சிக்கப்படவில்லை என்றால் ரட்சிக்கப்பட்டிருந்தேனால் நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மிடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மிடத்துல இந்த நாள்ல கூட ஸ்பிரிச்சுவலாக நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேனா என்று சொல்லி நாமே என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப இந்த நாள்ல கூட நமக்காக நம்முடைய ஆண்டவர் கல்வாரியிலே மரித்து அவருடைய கிருபையினால நாம் என்ன செய்திருக்கிறோம், இந்த நாள்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாள்ல கூட நாமும் கடவுளிடம் நம்ம என்ன செய்யணும், நம் ஒப்படைக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோமா, ஆவிக்குரிய சிந்தை, என்னுடைய லைஃப்ல நான் யோசிக்கிறதெல்லாம் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாம என்ன செய்கிறோமா, இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நான் ஒரு இயற்கையாகவே சில மனிதர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க அது மாதிரியே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா, இல்ல சரீர பிரகாரமான காரியங்களையே சிந்திக்கிறவர்களாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு ரொம்ப அழகா 2:15 நல்லா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்க, இல்ல வேதத்தை திறந்து வச்சு முட்டி போட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா அவரை காணலாம். ஒரு பாட்டு நம்ம பாடுவோம் இல்லையா, இயேசுவை நாம் எங்கே காணலாம், ரொம்ப பழைய பாட்டு. அதுல லாஸ்ட் ஸ்டான்ஸா என்ன முடியும்னா, நான் வேதத்தை திறந்து வச்சு முட்டி போடும்போது இயேசுவை நாம் காண முடியும் என்று சொல்லி நம்ம ஒரு பக்தன் என்ன செய்திருக்கிறாரு, பாடி இருக்கிறார். அப்ப இன்றைய நாள்ல கூட பவுல் இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறது என்ன, நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்பதை இந்த இரவு நேரத்துல கூட நம்ம சிந்தித்து ஆராய்ந்து நம்முடைய பேச்சு, நடை, உடை, பாவனை, சொல், செயல் அனைத்தும் ஸ்பிரிச்சுவல்ல ஹைலைட்டா இருக்குதா, இல்ல மாம்சீகத்துல ஹைலைட்டா இருக்குதான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.